வணக்கம். தேவ கவர்மெண்ட்ஸ் அஃபிஷியல். சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. அலுவலக பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் காலை 9 அல்லது 10 மணி, மாலை 4 மணி, 5 மணி, 6 மணி அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி, ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் தகுந்த மாதிரி பணி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஓகே. இப்போ என்னுடைய பொறுத்த வரைக்கும் நானும் சக பணியாளர்கள் மாதிரி காலையில் ஒரு 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் ஒரு 4-5 மணிக்கு தோது பார்க்கறதுன்றது கொஞ்சம் சிரமன்றதுனால ஓரளவு என்னோடய பக்கத்துலேருந்து நான் ஓரளவு தோது பார்த்துக்கிறேன். ஓகே. அந்த வகையில் இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னா, பணித்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, இந்த சாலையோரங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சில சாலைகளில் மரம் இருக்குது. அந்த மரமெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பட்டு போன மரம் மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அகற்றணும். ஓகே. ஏன்னா சாலையோரங்களில் பயணிக்கிறப்போ ஒரு பெரிய மரம் திடீர்னு சாலைக்கு நடுவில் விழுந்தது அப்படின்னா என்ன ஆகிறது? அதனால் ஓரளவு பாதுகாப்பு தேவைப்படுது. அதே மாதிரி இந்த சாலையோரங்களில் இந்த கரண்டு கம்பம்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு நம்ம அகற்றிட்டு, முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நிலத்தடி நீரை பாதிக்காத வகையில் நிலத்தில் மின்சார வசதி நம்ம ஏற்படுத்தணும். ஓகே. இப்போ நான் பேசுகிறப்ப சோப்புநாய்ங்க இன்வால்வ் ஆகிறதுனால கொஞ்சம் எரராக இருக்குது. அது நம்ம நேரில் சந்திக்கிறப்போ சோப்புநாய்ங்கெல்லாம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகாது. ஓகே. கம்பெனியோ கவர்மெண்ட்லேயோ ஏன் அனாவசியமாக ஸ்டூடியோவில் கூட சோப்புநாய்ங்க இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது தான் நல்லது. ஓகே. அதனால் இந்த பொதுப்பணித்துறையை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் மரம் நமக்கு தோதாகாதோ அங்கெல்லாம் மரங்களை ஓரளவு அப்புறப்படுத்தலாம். மற்றபடி மரம் அப்படின்றது மிகவும் தேவை. ஓகே. நீங்கள் டெல்லியெலாம் போனீங்க அப்படின்னா ஒரு சில நாட்களில் அங்கே ஸ்டே பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா ஊருப்பட்ட பொல்யூஷனாக இருக்குது. இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் ஒரு சில வருஷங்களில் டெல்லியில் ஸ்டே பண்ணுறதே மிக சிரமமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பொல்யூஷனாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு முக்கியமான சில பகுதிகளும் மாறும். பயங்கரமான பொல்யூஷனாக மாறும். அப்படின்றப்போ என்ன தான் நம்ம சம்பாரித்தாலும், என்ன தான் அலுவலகம் அமைச்சாலும், எவ்வளோ தான் காசு இருந்தாலும் பொல்யூஷன் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துலையும் பயன்படுத்த முடியாது. மனிதர்கள் யாரும் வசிக்க முடியாது. ரோபோட்ஸ் மட்டும்தான் வாழ்கிறதுன்றது தான் சிரமம். ரோபோட்ஸுக்கு ப்ரோக்ராம் பண்ணுற ப்ரோக்ராமர்ஸ் கூட அங்கே வாழ்கிறது சிரமம். அப்படின்ற மாதிரி நிலைமை ஏற்படும். இப்போ ஆல்ரெடி நிறைய இடங்கள் அப்படி தான் இருக்குது. ஓகே. அதனால் நிறைய இடங்களில் மரங்களை நம்ம வளர்த்தணும். அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஏதோ ஆங்கிலேயர் காலத்தில் தான் சொல்கிறாங்க, ஒரு தகவல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வானூர்தியில் போயிட்டு இந்த கருவேலா மரம் சில விதைகள்லாம் பரப்பி விட்டுட்டாங்க. அதனால தான் முள்ளு செடியெல்லாம் முளைச்சிருச்சு அப்படின்றாங்க. சரி, பாஸ்ட்டு இப்போ நிறைய இடங்களில் அந்த முள் மரங்கள்லாம் ஓரளவு அகற்றிட்டு நம்ம நிறையா மரங்களை நடணும். அதுதான் பொதுப்பணித்துறையோட பணி. ஏன் அப்படின்னா 5 வருஷம் நம்ம ஆட்சி காலம் முடிகிறப்போ இந்த மாதிரி இவ்வளோ மரங்களை வளர்த்தணும். அந்த இவ்வளோ மரங்களும் பாருங்கள் இவ்வளோ 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 இடங்களில் வளர்ந்துருக்கு. அது இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஆக்சிஜனை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம ஒரு தகவல் சொல்லலாம். அதனால் பொதுப்பணித்துறையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு என்ன பண்ணினா நிறைய இடங்களில் மரம் நடணும். எங்கெங்கெல்லாம் மரம் நமக்கு தோதாகாலையோ அங்கெல்லாம் கொஞ்சம் அகற்றிட்டு, முடிஞ்ச வரைக்கும் அந்த மரத்தை அதை எடுத்து இன்னொரு இடத்துல நடலாம். அந்தளவுக்கெல்லாம் கூட இப்போ டெக்னாலஜி இருக்குது. நிறைய இடங்கள் அப்படி தான் வளர்த்திட்டு இருக்காங்க. அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் மரம் தேவையில்லையோ அங்கெல்லாம் மரங்களை அகற்றணும். எங்கெங்கெல்லாம் மரம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் மரங்கள் நடணும். ஓகே. அதுதான் ஒரு தலையாய பணி. ஓகே. அடுத்து இந்த பள்ளிகளிலும் சரி, கல்லூரிகளிலும் சரி, சும்மா 1 கிலோமீட்ரு. ஓகே. இந்த மரம் நடுதல் பற்றின ஒரு விழிப்புணர்வு, மரத்தோட தேவை என்ன அப்படின்றதும், மரம் நம்ம மனித நிலையை பொறுத்த வரைக்கும் சுவாசத்துக்கு எவ்வளோ தேவை அப்படின்றதும் ஒரு விழிப்புணர்வு பேரணி மாதிரி. ஏன்னா ஸ்கூல் டேஸ்லேயே நிறைய விஷயம் பழகணும். அசைன்மெண்ட்டு, அப்புறமேட்டு ஆர்கியூமெண்ட்டுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த சொற்பொழிவாற்றுவாங்க, சிறப்புரை. இந்த பெரிய பெரிய டாக்டர்ஸு, ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்கலாம் வருவாங்க. ஆனால் மேக்ஸிமம் அந்த ஸ்கூல்லேயே நல்லா படித்து ஒரு நல்ல ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு மேன்மைப்படுத்துன்றதுக்காக ஏதோ தகவல் சொல்லுவாங்க. ஓகே.
ஓரளவு இன்வெர்ட் பண்ணலாம். ஸ்கூலில் நிறைய பேர் இன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்கூல்லேயே ஓரளவு பதமாக ரெடி செஞ்சால் தான் அடுத்த ஜென்ரேஷன் அளவு தோதாகும். இப்போ சமுதாயவியலில் பொறுத்த வரைக்கும் அவங்க காலையில் எந்திரிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வாழ்கிறதே போராட்டமாக இருக்குது. ஓகே, ஒரு மீட்டிங்கே ஒரு கட்சி மீட்டிங் நடத்தினா கூட நீங்கள் காசு ஒரு 200 கொடுத்தா தான் அவங்க வருவாங்க. ஏன்னா வாழ்வோட யதார்த்தம் அப்படி இருக்குது. ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க மட்டும்தான் ஏதோ ஒரு ஓகே, ஏதோ ஒரு கருத்தரங்க இருக்குது, ஏதோ நல்லது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வாழ்வியில் ஒரு போராட்டம். அதனால தான் ஸ்கூலு காலேஜ் ஓரளவு தூது பார்க்க வேண்டிய நிலமை இருக்குது. ஓகே, ஆனாலும் ஒரு பதத்துக்காக சும்மா 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தீங்கன்னா போதும். மரங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு கவர்மெண்ட்டு சார்பாக நிறையா விளம்பரம் எடுக்கலாம். அது வந்துட்டு சேனல்லாம் ஒளிபரப்பலாம். கூடி விரைவில் தேவன் ஃபவுண்டேஷனில் நிறைய சேனல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ அந்த கவர்மெண்ட்டு சம்மந்தமான வீடியோஸ்லாம் ஓரளவு விளம்பரம் தான். இந்த மாதிரி மரம் நடணும், மரம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, அடுத்து அரசாங்க பேருந்தெல்லாம் இனிமேல் ஓரளவு டிவி அமைக்கப்படும். அந்த டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் விளம்பரமெல்லாம் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸுலேயே இந்தந்த ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் சிஸ்டத்தில் அந்த நேம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஒரு வேர்டும் வரும், இந்த பஸ் ஸ்டாப் இங்கே இறங்கிக்கலாம். ஏன்னா வெளியூர்லேருந்து யாரோ ஒருத்தர் வராங்க, ஒரு ஊருக்கு போகிறாங்க, பஸ்ஸில் ஏறுறாங்க, சரியான ஸ்டாப்பில் இறங்கணும், கண்டக்டர் தான் கேட்கணும். கண்டக்டர் முன்னாடி இருக்கார், இவங்க தயங்கிக்கிட்டே இருப்பாங்க, எல்லோரும் வேறு இருப்பாங்க. பஸ் ஸ்டாப்பு இறங்கணும். ஒருவேளை அடுத்த ஸ்டாப் இறங்கிட்டாங்கன்னா அங்கேருந்து திரும்ப வந்துட்டு திரும்ப அடுத்த பஸ் ஏறதுக்கு காசு சிரமமாக இருக்கும். இப்படி உளவியல் ரீதியாக நிறைய விஷயம் இருக்கிறனால பஸ்ஸில் பயணிக்கிறப்பே இந்தந்த ஸ்டாப்புங்க இங்கங்கே இறங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் சிஸ்டம் அறிவிக்கப்படும், தெரிவிக்கப்படும், பொருத்தப்படும், பாதுகாக்கப்படும். அது அவ்வப்போது பராமரிக்கப்படும். ஓகே, அதனால் பேருந்தில் பயணிக்கிறப்போ கூட கவர்மெண்ட்டோட நலத்திட்டம் இவ்வளோ நலத்திட்டம் செயல்படுத்தியிருக்காங்க, இவ்வளோ விளம்பரம் கவர்மெண்ட் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க, ஒரு பக்குவமாக நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் சொல்கிறாங்க அப்படின்றலாம் நம்ம தெரியப்படுத்தலாம். ஓகே, அடுத்து ரயில்வே துறை. ரயில்வே டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் எல்லாமே நிர்வகிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு நிர்வாகவியல் ஆட்சி பகுதிகளில் ட்ரெயின் இயங்கிறதுனால அது நம்ம எல்லைக்கு உட்பட்டது தான். அதனால் ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் மேன்மைப்படுத்தணும். நிறைய பேர் தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணுறது, ஒரு அவசரத்துக்குனா ஒரு ட்ரெயினில் பயணிக்கிறதுனே ஒரு கருக்குன்னு இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய கூட்டம், அதில் ஒரு பாதுகாப்பு கிடையாது, எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. நானே நிறையா டைம் ஒரு அசௌகரியமான ரயில் அனுபவங்கள்லாம் அனுபவிச்சிருக்கேன். சில நல்ல அனுபவமும் இருக்குது. ஆனாலும் ரயில்வே துறையை சார்ந்து நிறையா பேர் இருக்காங்க. நம்ம பெரும்பாலும் பேருந்தை பயன்படுத்திக்கிறோம், தனியார் வாகனத்தை பயன்படுத்திக்கிறோம். ஆனால் இருந்தாலும் ரயில்வே துறையை பயன்படுத்திக்கிறதுன்றது நமக்கு நேரமும் ஓரளவு காசும் மிச்சப்படுத்தப்படும். அது பாதுகாக்கப்படணும். அதுலேருந்து நமக்கு ஓரளவு கேஷும் கிடைக்கும். ஓகே, ஆனால் இப்போ கவர்மெண்ட்லேயே சொல்கிறாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில ட்ரெயின்லாம் இந்த மாதிரி தனியார் அமைப்பாகவே நிர்வகிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு டெண்டர் அறிவித்தாங்க. இப்போ எப்படி கவர்மெண்ட் ரோடு தான், அது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, அவங்க ஓரளவு தோது பார்த்துக்குவாங்க. ஆனால் வந்து அந்த ரோட்டில் வந்து தனியார் பஸ்ஸும் போகுது, கவர்மெண்ட்டு பஸ்ஸும் போகுது இல்லை, அதே மாதிரி தான். ட்ராக் என்னமோ அதுதான், அந்த ட்ராக்கில் கவர்மெண்ட் ட்ரெயினும் தனியார் ட்ரெயினும் போகும் அப்படின்னு. அந்த தனியார் ட்ரெயினோட டீலிங்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஊருப்பட்டு காசு செலவாகும். நானும் ஓரளவு வெளிநாட்டுக்கெலாம் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எனக்கு ஓரளவு காசு கிடைக்கும். அப்படின்றப்போ இந்த நிறைய ட்ரெயின்லாம் வாங்கலான் இருக்கேன். ஓகே, இந்த 8 வழிச்சாலையெல்லாம் ஓரளவு அமைஞ்சது அப்படின்னா இங்கேருந்து சேலத்துலேருந்து சென்னைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 மணி நேரத்தில் போயிட்டு ஓரளவு பொது பார்க்கலாம். காலையில் போகிறோமா சாயந்தரம் வரலாம். அப்போனா தான் நிறைய வகையில் தோதாகும். ஏன்னா இங்கேயே நிறையா விஷயத்தை பயிரிடுறாங்க, அதெல்லாம் அங்கே போய் சேல்ஸ் பண்ணலாம். அங்கேருந்து துறைமுகம் இருக்குது, அங்கேருந்து சென்னையிலேருந்து அப்படி துறைமுகத்தை ஏற்றி அனுப்புகிறோம் அப்படின்னா இங்கேருந்து சிங்கப்பூர், மலேசியா உடனே போகும், ஓரளவு காசு பார்க்கலாம். இங்கேருந்து போகிறது அவ்வளோ சிரமமாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியான நிலமை தான் இருக்குது. ஓகே, அதனால் போக்குவரத்து துறை ஓரளவு நம்ம ஓரளவு தோது பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே உடனுக்குடனே பலனை தரும். ஓகே, இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாமே மேம்போக்கான பொதுப்பணித்துறையை சார்ந்தது தான். ஓகே, பொதுப்பணித்துறை என்னென்னா எல்லாமே ஒரு பொதுவான ஒரு நிர்வாகவியல். ஓகே, அதனால் ஓரளவு தோது பார்த்துக்கலாம்.
சரி, அடுத்து சில அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்கள், நான் படிச்சிருக்கேன். நான் வந்துட்டு ஒரு வேலையில் இருந்தேன். காசு செலவு செஞ்சுருக்கேன். இப்போ நான் அமைச்சராக இருக்கேன். நான் நிர்வாகம் அப்படின்றப்ப இப்போ என் கூட வந்து நீங்கள் போட்டி போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஓரளவு தோது பார்க்குறேன். நீங்கள் ஓரளவு என்னன்னு தோது பார்த்துக்கலாம். ஓகே, என்னோடய நிலையை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய அப்ரா கண்டிஷனில் தோது பார்க்கல அப்படின்னா எனக்கு துன்பம் அப்படின்றது யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நான் அப்ரா கண்டிஷன் தான் தோது பார்க்கணும். ஓகே, ஏன்னா தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையால் தான் நான் தோது பார்க்குறேன். அதனால் நீங்களாம் என்னை வந்துட்டு ஒரு போட்டியாளராக நினச்சிக்காதீங்க. ஓகே, எனக்கெல்லாம் அந்தளவுக்குலாம் அப்படியே தோது பார்த்து எனக்கெல்லாம் அவ்வளோ லாபம் அப்படின்றதுலாம் ரொம்ப ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. செலவு பண்ணுறதா இருந்தால் கூட என் காசு எடுத்து செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏதோ ரியாலிட்டியாக ஓரளவு காசு, அவ்வளோதான். மற்றபடி எனக்கெல்லாம் பெருசாக லாபம், அவார்டு, விருது, பாராட்டு, இந்த லைக்ஸு அப்படிலாம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அதெல்லாம் கடந்து போன பாதை. ஓகே, இதெல்லாமே நான் அவாய்ட் பண்ணிட்டு எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் அமைச்சிக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் ஓரளவு சரி, ஓகே, வேக வேகமாக எல்லாத்தையும் தோது பார்த்துட்டு நம்ம அடுத்த வேலையை தோது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ ஓரளவு தோது பார்க்குறேன். ஓகே, அதனால் ஓரளவு பதமாகவே நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். ஓகே, யதார்த்த ரீதியாக என்ன, எனக்கு ஒரு தொகை தேவைப்படுது, அதை மட்டும் தோது அமைச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவு தோது அமைச்சிக்கலாம். ஓகே, சரி. அடுத்து உளவியல் ரீதியான ஒரு விஷயந்தான். இந்த விளையாட்டு போட்டி, விருது வழங்கும் விழா, இந்த பள்ளிகளில் ஆண்டு விழா, கல்லூரியில் ஆண்டு விழா, அதுக்கப்புறம் அந்த சிறப்பு கருத்தரங்கம், இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷனில் வந்துட்டு அமைச்சர்கள்லாம் பங்கேற்கலாம். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கும். கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு அமைச்சர் அப்படின்னா சட்டசபை, அலுவலகம் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு பொதுநிலையில் ஓரளவு தன்னார்வ தொண்டராக கூட நீங்கள் செயல்படலாம். அதாவது சமூக ஆர்வலர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, மற்றபடி என்ன ரிசல்ட்டு அப்படின்னா ஓரளவு கஜானாவில் காசு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உண்டான சம்பளம் கிடைக்கும். ஓகே, சரி, நன்று, வணக்கம். இன்றைக்கு தகவல் போதுமானது. நிறைவு. பாய்.